ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லாரா டைம்ஸ். இந்தியன் ரயில்வே ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்கல் டிக்கெட் எடுக்கிறதுக்கு ஆதார் இணைப்பு கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஐஆர்சிடிசி ஆப் கூட ஆதார லிங்க் பண்ணியிருக்கிறது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஐஆர்சிடிசி ஆப்ல நம்ம வந்து எப்படி ஆதார லிங்க் பண்றது? அந்த ஆதார லிங்க் பண்ணும்போது என்ன எரர் வருது? அந்த எரரை எப்படி நம்ம வந்து கிளியர் பண்ணணும்? அப்படிங்கிறத பத்தின ஃபுல் டீட்டெயிலையுமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் பட்டன் அழுத்திட்டு ஆல்ங்கிறத ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஃபர்தரா நாங்க அப்லோட் பண்ற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜூலை 1, 2025 முதல் ஆதார் ஓடிபி அடிப்படையில் மட்டுமே தட்கல் முன்பதிவு டிக்கெட் பெற முடியும் அப்படின்னு ரயில்வே நிர்வாகம் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா ஐஆர்சிடிசில நிறைய போலி ஐஆர்சிடிசி கணக்குகள் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லி 2.5 கோடி போலி இணையதள கணக்குகளை வந்து ரயில்வே நிர்வாகம் நீக்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நீக்கினதன் மூலமா தக்கல் டிக்கெட் எடுக்கிறது இன்னும் நம்மளுக்கு சுலபமா ஆயிரும். தக்கல் டிக்கெட் வந்து எல்லாருக்குமே வந்து பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தக்கல் டிக்கெட் பெறுறதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுக்கணும்னா, நம்மளுடைய யூசர் ஐடி, பாஸ்வேர்ட வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கணும். இப்ப நம்ம யூசர் ஐடி, பாஸ்வேர்டு வச்சிருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய கணக்குல ஆதார லிங்க் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, டிக்கெட் எடுக்கும்போது நம்மளுக்கு ஈஸியா வந்து நம்ம உள்ள போய் தக்கல் டிக்கெட் எடுக்கிறதுக்கு ஏதுவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆதார லிங்க் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஆர்சிடிசி வெப்சைட் அல்லது ஐஆர்சிடிசி மொபைல் ஆப் எதுலனாலுமே நீங்க என்டர் ஆகி உங்களோட யூசர் ஐடி, பாஸ்வேர்டை குடுத்து நீங்க லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மை அக்கவுண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா, அதுல மை ப்ரொஃபைல், ஆத்தென்டிக் யூசர் இதெல்லாம் வந்து டிஸ்ப்ளே ஆகும். இதுல ஃபர்ஸ்ட்டு நீங்க உங்களுக்கு இந்த ஆதார லிங்க் பண்றதுக்கு உண்டான எரர தடுக்கணும் அப்படின்னா, இந்த மை அக்கவுண்ட் அப்படிங்கிற இதுல மை ப்ரொஃபைல்குள்ள நீங்க ஃபர்ஸ்ட்டு என்டர் ஆகணும். மை ப்ரொஃபைல்ல என்டர் ஆகி, உங்களுடைய பெயர் ஆதார் கார்டுல எப்படி இருக்கோ, அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ஸ்பேஸ் எதுவுமே வந்து மிஸ் பண்ணாம கரெக்ட்டா உங்களுடைய பேரு, டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய மொபைல் நம்பர், அதாவது இந்த ஐஆர்சிடிசில என்ன மொபைல் நம்பர் நீங்க குடுக்குறீங்களோ, அதே தான் வந்து ஆதார்லயும் இருக்கணும். அதனால ஆதார்ல இருக்க மொபைல் நம்பர உங்களோட ப்ரொஃபைல்ல அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி உங்களோட ப்ரொஃபைல வந்து கரெக்ட்டா நீங்க எல்லா டீட்டெயிலுமே கரெக்ட்டா அடிச்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா தான், நீங்க ஆதார வந்து நம்ம ஐஆர்சிடிசி கூட லிங்க் பண்ணும்போது எந்த விதமான எரரும் வராது. உங்களுக்கு ஈஸியா லிங்க் ஆகும். இப்போ உங்களோட ப்ரொஃபைல அப்டேட் பண்ணும்போது, உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபிய என்டர் பண்ணி உங்களோட ப்ரொஃபைல நீங்க செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் நீங்க வெளிய வந்துட்டு, மை அக்கவுண்ட்ல போனீங்க அப்படின்னா, ஆத்தென்டிகேட் யூசர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோனே, இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் நம்பர், நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் இதெல்லாம் குடுத்துட்டு, வெரிஃபை டீட்டெயில்ஸ் ஆத்தென்டிகேட்டிவ் அப்படின்ற அந்த ஆரஞ்சு கலர் அந்த பட்டன கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க ஆதார்ல எந்த மொபைல வந்து குடுத்துருக்கீங்களோ, அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபிய வந்து இதுல என்டர் பண்ணிட்டு, இந்த பாக்ஸ வந்து அந்த வெரிஃபிகேஷன் பாக்ஸ வந்து டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, டிக் பண்ணிட்டு ஓகே குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஆதார் வந்து ஐஆர்சிடிசி கூட லிங்க் ஆயிரும். இந்த அத்தென்டிகேஷன் முடிஞ்சுச்சு அப்படின்னா தான், நீங்க உங்களுடைய தக்கல் டிக்கெட்ட ஐஆர்சிடிசி வெப்சைட்ல எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஐஆர்சிடிசில இருந்து இன்னொரு புதிய ரூல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தக்கல் டிக்கெட் எடுக்கிறதுக்கு ஏசி டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னா, காலையில 10 மணிக்கு தக்கல் வந்து ஓப்பன் ஆகும். நார்மல் பர்த் எடுக்கணும் அப்படின்னா 11 மணிக்கு வந்து ஓப்பன் ஆகும் தக்கல். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த டிக்கெட் டிராவல் ஏஜென்ட் இருப்பாங்க இல்லையா? அவங்கலாம் ஃபர்ஸ்ட் 1/2 அன் ஹவருக்கு வந்து அவங்க உள்ள என்ட்ரி ஆக முடியாது. அதனால பொதுமக்களுக்கு நெறையா தக்கல் டிக்கெட் எடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தக்கல் டிக்கெட் எடுக்கிறது இன்னும் சுலபமா ஆயிரும். அ எல்லாருக்கும் தக்கல் டிக்கெட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க தக்கல் டிக்கெட் எடுக்கும்போது இந்த ஆதார வந்து லிங்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு நெனச்சீங்க அப்படின்னா,
அப்போ வந்து உங்களுக்கு சர்வர் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும். அதனால 1 ஜூலை 2025க்கு முன்னாடியே நீங்க உங்களுடைய ஆதார் வெரிஃபிகேஷன முடிச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, தக்கல் டிக்கெட் எடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. அடுத்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்கள மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.